எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பிராட்பேண்ட் ஒயர் கனெக்ஷன். அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நெட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் டிவி சேனல்ஸையும் நீங்க பார்த்துக்கலாம். இதுதான் ஏற்கனவே இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடியது நீங்க மேல டிஷ் வச்சிருப்பீங்க. அதிலிருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் தனியா வரும். அதுக்கு நீங்க தனியா ஒரு பே பண்ணி, நீங்க டிவிஸ வந்து பார்க்குற மாரி இருக்கும். இல்லன்னா தனியா கேபிள் கனெக்ஷன் வரும். அதோட ஒரு செட் டாப் பாக்ஸ் இருக்கும். அத நீங்க வந்து யூஸ் பண்ற மாரி இருக்கும். நெட்டுக்கு தனியா நீங்க இன்னொரு ஒயர் கனெக்ஷன் குடுக்கணும். தனியா வேற ஒருத்தருக்கு இன்னொரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க ஒரே ஒரு ஒயர் கனெக்ஷன். அதுல வந்து நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்றீங்க. அதுல நீங்க நெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயம் டிவி சேனல்ஸ், சேட்டலைட் சேனல்ஸ்லாம் இருக்கு இல்லையா? சன் டிவி, விஜய் டிவி இந்த மாதிரி அந்த சேனல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஓடிடி ஆப் வேணும்னாலும் அதிலேயே யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு பேக்கேஜ் Netflix, Prime, Hotstar, ஆஹா ஓடிடி, சோனி லிவ், ZEE5 இந்த மாரி மேஜரான மத்த ஓடிடிஸ் எல்லாத்தையுமே நீங்க அதுல பார்த்துக்க முடியும். ஒரே பேமெண்ட் மூலமா. இப்ப தனித்தனியா நீங்க ஓடிடி பிளான் வாங்குறீங்க அப்படின்னாலும் சார்ஜஸ் வந்து அதிகமாகும். அதே சமயம் தனியா வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஹெச்சோ இல்ல கேபிள் கனெக்ஷனோ வாங்குறீங்க அப்படின்னாலும், அதுக்குமே காஸ்ட் வந்து நீங்க தனியா பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம். ஒரு 100 எம்பிபிஎஸ் பிளான் இருக்கக்கூடிய ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்க எடுக்குறீங்க. குறைஞ்சது ஒரு ரூ. 700 அதுக்கு கட்ட வேண்டியதா இருக்கும். அடுத்தது டிவி சேனல் எல்லாமே ஹெச்டில வரணும். ஹெச்டில இருக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் ஹெச்டில வந்துரும். நார்மல் எஸ்டி சேனல் எஸ்டில தான் வரும். அந்த பேக் எடுக்குறீங்க. மேஜரான டிவிஸ் எல்லாம் வரணும் அப்படின்னா, குறைஞ்சது நீங்க ஒரு ரூ. 300 மாசத்துக்கு அதுக்கு கட்ட வேண்டியதா இருக்கும். அப்ப ரூ. 1000 ஆயிடுது. இது 2க்கும் சேர்த்து. அடுத்தது ஓடிடி. இப்ப நீங்க வந்து Hotstar மட்டும் வாங்குனீங்கனாலே ஒரு 150 கிட்ட மினிமமா கட்ட வேண்டியது இருக்கும் ஒரு மாசத்துக்கு. அப்படி பார்க்கும்பொழுது, அப்ப மத்த ஓடிடிஸ்க்கெல்லாம் நீங்க சேர்த்து கட்டும்பொழுது எவ்வளோ ஆகும் அப்படின்றது உங்களுக்கே ஓரளவுக்கு கணக்கு வந்துரும் இல்லையா? அதுவே ஒரு ரூ. 1000 மேல போயிடும். பட் இந்த எல்லா ஓடிடியும் ஒரே பேக்கேஜா பண்ணி, அந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் நீங்க எவ்வளோ குடுத்து வாங்குறீங்களோ, அதுக்குள்ளேயே இன்க்ளூட் ஆயிட்டுச்சுன்னா அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பட்ஜெட் பார்க்கும்பொழுது ஓடிடி பிளஸ் சேனலு, பிராட்பேண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா மினிமம் ஒரு 1500க்கு மேலயாவது நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது 3மே சேர்த்து மந்த்லி ஒரு ரூ. 1180க்குள்ள கட்டுற மாதிரியான ஒரு பிளான் நம்ம வாங்கியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 100 எம்பிபிஎஸ் ஸ்பீடு வந்துரும். அதோட சேட்டலைட் சேனல் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு டிஷ்ஷோ, இதுவோ நமக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம ஓடிடிஸையும் நம்ம அதுல பார்த்துக்க முடியும். இது நம்ம எதுல வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல் ஃபைபர்ல வாங்கியிருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஏர்டெல் பிராட்பேண்டுக்கான ப்ரமோஷன்லாம் கிடையாது. இத நம்ம வாங்கியிருந்தோம், யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால இத பத்தி உங்களுக்கு சொல்லலாமே அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப இதுல ஏர்டெல் பிராட்பேண்ட்ல நம்ம வந்து ஒயர்லெஸ் வாங்கியிருக்கோம். எதனால ஒயர்லெஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்மகிட்ட ஒயர்டு பிராட்பேண்ட் 2 இருக்கு. நம்ம எதுக்கு 2 வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒயர்டு பிராட்பேண்ட்னு வரும்போது சில நேரங்கள்ல உங்களுக்கு கனெக்ஷன் வராது, கட் ஆகிடும். அந்த நேரங்கள்ல நமக்கு தேவைப்படுது அப்படின்னும்போது யூஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கனெக்ஷன் இருக்கட்டுமேன்னு 2 கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த 2 கனெக்ஷனையுமே நம்ம கம்பைன் பண்ணி, ஒண்ணு வந்து 100 எம்பிபிஎஸ், இன்னொன்னு 150 எம்பிபிஎஸ் 2யும் கம்பைன் பண்ணி 250 எம்பிபிஎஸ் ஸ்பீடுல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒண்ணு வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா, நெட் வந்து நமக்கு கட் ஆகாது. இன்னொரு பிராட்பேண்ட்ல இருந்து நமக்கு கனெக்ஷன் வரும். அது மூலமா நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2மே கட் ஆயிருச்சு அப்படின்னா, ஒரு சில நேரங்கள்ல 2மே கட் ஆயிடுது. அப்ப நெட்டே வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடுது. இப்போ அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றதால, இப்ப ஏர்டெல்ல வயர்லெஸ்ல நம்ம ஒண்ணு வாங்கியிருக்கோம். இப்ப வயர்லெஸ் ஒண்ணு, வயர்டு ஒண்ணு. வயர்டு எப்பயாவது கட் ஆனா கூட வயர்லெஸ் வந்து கட் ஆகாது. இப்ப இந்த ஏர்டெல் வயர்லெஸ் பிராட்பேண்ட் எப்படி வேலை செய்யும்? செல்ஃபோன் டவர் இருக்கு பார்த்தீங்களா? நியர்பை செல்ஃபோன் டவர ஃபோக்கஸ் பண்ற மாரி அவங்க ஒரு டிவைஸ் குடுப்பாங்க. அந்த டிவைஸ் வந்து மாடியில ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டவர ஃபோக்கஸ் பண்ண மாதிரி. அதிலிருந்து சிக்னல ரிசீவ் பண்ணி, அதிலிருந்து ஒரு ஒயர் வந்து நமக்கு கீழ வந்துரும். அந்த ஒயர் மோடம்ல வந்து கனெக்ட் ஆகியிருக்கும். இப்ப அது மூலமா நம்ம நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ மொபைல் டவர் அப்படின்னு வரும்பொழுது நம்ம மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதனால சிக்னல் வந்து டிராப் ஆகுற இடங்கள்ல ஸ்பீடு வந்து நமக்கு கம்மியா கிடைக்கும். நியர்பை ஏரியாக்கள்ல டவருக்கு நியர்பை ஏரியாக்கள்ல சிக்னல் வந்து அதிகமா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம யூசர பொறுத்தும் மாறும். நெறைய பேர் யூஸ் பண்றாங்க ஒரே டவர்னா ஸ்பீடு குறைய செய்யும். பட் இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு அவங்க 100 எம்பிபிஎஸ்ன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பீடு குறையாம வரணும் அப்படின்றத மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்றத நம்பிக்கை இருந்தது. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். வாங்கியிருந்தோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படின்னா 82 எம்பிபிஎஸ் வருது. இல்ல 81 இந்த மாரி வருது. சில சமயங்கள்ல 85 வருது. பட் 100 எம்பிபிஎஸ் அப்படின்றது ஃபுல்லா வரல. அதுல கொஞ்சம் கம்மியா தான் வருது. பட் நீங்க வயர்டு பிராட்பேண்டா போகும்பொழுது, உங்களுக்கு 90க்கு மேல கண்டிப்பா கிடைக்கும். 100 ஃபுல்லா கிடைக்கலனா கூட 90க்கு மேல கிடைக்கும். அதே சமயம் சில நெட்வொர்க்ல டவுன்லோட் ஸ்பீடு வந்து கரெக்ட்டா வரும். அப்லோட் ஸ்பீடு கரெக்ட்டா வராது. பட் இதுல அப்லோட் ஸ்பீடுன்னு செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 87, 85 அதுக்கு கம்மியா வரல. டவுன்லோட விட அப்லோட் ஸ்பீடு அப்படின்றது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. கிடைக்குது நமக்கு. அதனால அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால ஓகே. நம்ம எமர்ஜென்சிக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதால நம்ம அந்த கனெக்ஷன் வாங்கியிருக்கோம். இப்ப அது ஒண்ணு.
அது இல்லாம நமக்கு டிவி சேனல்ஸ் வந்து ஐபிடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பாக்ஸ் குடுத்துருக்காங்க. செட் ஆஃப் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் டிவி மாரி தான். தனியா ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி மாரி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆப்பையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த எல்லா ஆப்பையும் தனியா ப்ளே பண்ணிக்கலாம். அதில எக்ஸ்ட்ரீம் ப்ளேன்னு ஒரு ஆப் குடுப்பாங்க. அதில எல்லா ஓடிடி ஆப்பும் வந்துரும். பட் Netflix பிரைமுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். இப்ப நம்ம பிளான்ல அது 2ம் வாங்கல நம்ம. மத்த ஓடிடிஸ் எல்லாமே ஃப்ரீயா வந்து வந்துரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டிவி சேனல்ஸ நம்ம பார்க்குறது, அது வந்து நெட்வொர்க்ல இருந்து தான் ப்ளே ஆகுது உங்களுக்கு. இப்போ 100 எம்பிபிஎஸ் குடுத்துட்டாங்க. அது அன்லிமிட்டட் தான். நம்ம எவ்வளோ நேரம் வேணா டிவி பார்த்துக்கலாம், எவ்வளோ டேட்டா வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் தான் அது. அதனால நெட்லேருந்து ப்ளே ஆனாலும் பிரச்சனை இல்ல. இப்போ டிடிஹெச்ல என்ன மாதிரியான நம்பர்ஸ்லாம் குடுத்துருப்பாங்களோ, அதே மாரி இதுலயும் நம்பர்ஸ் போட்டு தான் நம்ம ஆன் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். பட் நம்மகிட்ட வேற ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதால, அந்த வைஃபை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, சேனல் வந்து ப்ளே ஆகல. அப்போ ஏர்டெல்லுடைய வைஃபை கனெக்ஷன நம்ம கனெக்ட் பண்ணா மட்டும் தான், இந்த சேட்டலைட் சேனல் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆனா, நீங்க ஓடிடி வந்து பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வைஃபை கனெக்ஷன வேணாலும் யூஸ் பண்ணி நீங்க பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஏர்டெல் வைஃபைய கனெக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் எல்லாமே ப்ளே ஆகுது. அதுல உங்களுக்கு மத்த விஷயங்களுக்கும், மத்த டிடிஹெச்லயோ இல்ல செட் டாப் பாக்ஸ்லயோ பார்க்கறதுக்கும், இதுல பார்க்கறதுக்கும் வித்தியாசங்கள் பெருசா எதுவும் இல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் டாப் பாக்ஸுக்கான ரிமோட் வந்து தனியா குடுத்துருப்பாங்க. அந்த செட் டாப் பாக்ஸ நீங்க ஆன் பண்ணாலே போதும், டிவி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இல்ல நீங்க டிவிய ஆன் பண்ணாலே போதும், செட் டாப் பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். இப்ப இந்த ஐபிடிவி அப்படின்றது இன்டர்நெட் மூலமா டிவி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2010ல ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நேஷனாலிட்டி இருக்கிற ஓனர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லயே வந்து சொன்னாரு, பிரான்ஸ்ல எல்லாமே ஒரே கேபிள்ல இன்டர்நெட் வந்துரும். அப்புறம் டெலிஃபோன் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இன்டர்நெட் மூலமா டிவியும் நம்ம பார்த்துக்க முடியும். சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாத்தையுமே ஒரே கேபிள்ல பார்த்துக்க முடியும். இது 3மே வந்து ஒரே ஒயர்ல வந்துரும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. பட் இப்போ வந்து இந்தியாவுல 2025ல தான் நம்ம யூஸ் பண்றது அளவுக்கு வந்திருக்கு. பட் இது வந்து எந்த வருஷத்துல பிரான்ஸ்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2007, 2008லயே பிரான்ஸ்ல வந்து இந்த கனெக்ஷன் வந்து அப்படின்றது வந்திருக்கு ஐபிடிவி. ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டுலயே லான்ச் பண்ணது அமெரிக்காவுல தான் பண்ணியிருக்காங்க. 1999லயே வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுல வந்திருக்கு. 94ல சில சேனல்கள் மட்டும் அந்த மாரி பிராட்காஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா கஸ்டமருக்கும் யூஸ் பண்ற மாதிரி 99ல வந்திருக்கு. பட் 2025 25 வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து இத யூஸ் பண்றோம். பட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல 2006லயே இத மும்பைல எம்டிஎன்எல் இருக்கு இல்லையா? அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க லான்ச் பண்ணாலுமே அது பெரிய அளவுல வந்து டெவலப் ஆகாததுக்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இன்டர்நெட் வசதி அப்படின்றது எல்லா வீடுகளுக்கும் இல்ல. அதனால தான் வந்து அது இந்த அளவுக்கு டெவலப் ஆகல. பட் 2025ல இப்போ ஏர்டெல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கனெக்ஷன்லயே இத வந்து குடுக்குற மாதிரி ஒரே ஒயர்ல பிராட்பேண்ட் பிளஸ் டிவி எல்லாத்தையும் குடுக்குற மாரி கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி போன வருஷமே நம்ம கேள்விப்பட்டோம். பிஎஸ்என்எல்லையும் இதே மாரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஐபிடிவி அப்படின்ற ஆப்ஷன் வந்திருக்கு. அதிலேயும் நீங்க நெட் மூலமாவே எல்லா சேனலையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற இதுவும் வந்திருக்கு. இப்போ மேக்ஸிமம் அடுத்தடுத்த நெட்வொர்க் அதாவது ஜியோ இந்த மாரி எல்லா நெட்வொர்க்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வர்றதுக்கான டெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லா ஏரியாக்கள்லயும் நெட் போகுது அப்படின்றதால அவங்க அதிலேயே டிவி பார்த்துக்கலாம். செட் டாப் பாக்ஸ் இதனால டிடிஹெச் மூலமா டிவி பார்க்கறது கண்டிப்பா குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே நமக்கு அந்த பிளான்லயே ஃப்ரீயா குடுத்துடுறாங்க இல்லையா? அதுல என்ன ஒரு சின்ன மைனஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க வீடியோஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 4K குவாலிட்டில பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இவங்க வந்து இதுல ஃப்ரீயா குடுக்குறாங்க அப்படின்னும்போது 720 இல்ல 1080 இந்த தான் ஹையஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். சில ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா 1080p கிடைக்குது. சில ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா 720 தான் ஹையஸ்ட் குவாலிட்டியாவே இருக்கு. அது ஒருவேள பழைய வீடியோ, புது வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ பொறுத்தும் குவாலிட்டி மாறும்னு நெனைக்கிறேன். ஓரளவுக்கு டிவில பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து பெருசா அடி வாங்குற மாரிலாம் எந்த இதுவும் தெரியல. டிவி, மொபைல்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போதும். அப்படின்றபோது இது வந்து தாராளமாவே உங்களுக்கு குவாலிட்டியா தான் இருக்கும். ஹெச்டி வீடியோ அப்படின்னும்போது. டிவிலயுமே வந்து பார்க்கும்பொழுது நம்ம 55 இன்ச் அப்புறம் 65 இன்ச் 2 டிவிலயுமே நம்ம பார்க்கும்பொழுது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியா தான் இருக்கு. ஹெச்டி வீடியோ அப்படின்னும்போது அந்த ஸ்க்ரீன்ல கூட குவாலிட்டியா தான் இருக்கு. ஹெச்டி வீடியோஸே டிவில பார்க்கும்பொழுது உங்களுக்கு 4K குவாலிட்டிக்கு அப்ஸ்கேல் பண்ணி பார்க்கக்கூடிய, காட்டக்கூடிய டிவி கூட நெறையவே இருக்கு. இதனால குவாலிட்டி பிரச்சனைகள் பெருசா உங்களுக்கு தெரியாது எதுவுமே. இது மட்டும் இல்லாம அந்த ஓடிடி ஆப்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நீங்க இந்த ஏர்டெல் செட் டாப் பாக்ஸ் வச்சு பார்க்குறீங்க அப்படின்னா, அதே சமயம் வீட்ல இன்னொரு டிவி இருக்கு, இல்ல மொபைல்ல நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னாலும், சைமல்டேனியஸா 2 டிவைஸ்ல நீங்க ப்ளே பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம வாங்குன பிளான் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே சேர்த்து ரூ. 999 அந்த பிளான்ல நம்ம வாங்கியிருந்தோம். அது பிளஸ் ஜிஎஸ்டி 18% அப்படி பார்க்கும்பொழுது ரூ. 1180 கிட்ட நம்ம மாசம் கட்ட வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜஸ் எதுவும் தர வேண்டியதில்ல. ரூ. 2500 இனிஷியல் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா, 2 மாசத்துக்கு
இந்த இத நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா 3வது மாசத்துலருந்து ஒரு ரூ. 300 வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ் குடுக்குறாங்க. ஒரு 4 மாசத்து வரைக்கும் ஒரு ரூ. 300 டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நம்ம இத யூஸ் பண்ண முடியும். இந்த பேக்கேஜ் வந்ததால நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இன்ஸ்டாலேஷனுக்கு சார்ஜஸ் வந்து எதுவும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இப்ப அந்த பாக்ஸ் ஆகட்டும், மேல வைக்கக்கூடிய பாக்ஸு, அப்புறம் மோடமு, அதுக்கப்புறம் அந்த செட் டாப் பாக்ஸ் மாரி ஐபிடிவி யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ளே பாக்ஸ் அதுக்கும் நம்ம சார்ஜஸ் எதுவும் பே பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ வந்து ஒரு 4, 5 நாள் ஆகுது இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஸ்பீடு வந்து எந்த ஒரு குறையும் இல்லாம அதே ஸ்டாண்டர்டுல வந்துகிட்டு இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. பட் லாங் டெர்முக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ரிவ்யூ நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, அத நான் குடுக்குறேன். இப்போதைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 3 விஷயங்களுக்கும் நம்ம தனித்தனியா ஒரு பேமெண்ட் பண்ணி, அது வந்து சார்ஜஸ் அதிகமாகறதுக்கு பதிலா, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த 3 சர்வீஸும் ஒரே ஒயர்ல வந்துருது அப்படின்னும் பொழுது, அது ஓரளவுக்கு பெட்டரான விஷயமா தான் எனக்கு படுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்ற கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒயர்டு பிராட்பேண்ட் அப்படின்னு வரும்போது, இப்ப நீங்க கேபிள் கனெக்ஷனே கூட ஒயர்டா குடுப்பீங்க. அப்போ நெறைய இடங்கள்ல கட் ஆகுறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாரி ஒயர்டு பிராட்பேண்டும் கட் ஆகி உங்களுக்கு நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ண முடியாம போறதையும் பார்த்திருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர்லெஸ் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது அப்படின்ற சேஃப்டி பர்ப்பஸுக்காக தான் இந்த ஒயர்லெஸ் நம்ம எடுத்திருக்கோம். மத்தபடி ஸ்பீடு, கான்ஸ்டன்ட்டா ஒரே ஸ்பீடு இந்த மாரி விஷயங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்றது ஒயர்டு பிராட்பேண்டா தான் இருக்கும். நன்றி.